ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதனால் இது தெய்வீக மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு தெய்வீகமான நாளானது தற்போது வர இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஜூலையுடைய 10ஆம் தேதி அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆணியுடைய 26ஆம் நாள் வியாழக்கிழமையாக வருது. அன்னைக்கு என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். காரணம் என்னென்னா, ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி அதிர்ஷ்ட பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த பௌர்ணமி ஏன் சிறப்புனா, சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும் போது வருது. அதனால் இது மிதுன பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும். பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக காணப்படும். அதனால் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே உடனே பலிக்கும். அதனாலேயே பௌர்ணமி சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க, உங்களோட ராசிக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரி கிரகநிலைகளால் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்கிறதுனால பரிகாரம் நாம் செய்யணும். இந்த பௌர்ணமி என்ன சிறப்பு, இந்த பௌர்ணமியில் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெற முடியும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்பையும் பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம அதிரடியாக கிரகநிலைகளால் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் இவற்றை மறக்காமல் செய்திங்கன்னா அற்புதமான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பெற முடியும். ஸோ எவற்றை மறக்காமல் செய்தால் அற்புதமான பலன் பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எவற்றை செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்குவார். அந்த சூரியனுடைய வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆணி மாதம் இருக்குது. தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து 3வது மாதம் இந்த ஆணி மாதம் வருது. இந்த ஆணி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி. இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்து தினத்தில் வரும். இந்த டைம் பூரட நட்சத்திரத்தில் வருது. ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும். மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும். இந்த மாதிரி ஆணி பௌர்ணமியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் நீங்களும் செய்வது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆணி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா இவங்களுக்குரிய நாளாக சொல்லப்படுது. முன்னிரவு வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் இன்னொரு பக்கம் சிறப்பு கிரிவலம் மேற்கொள்கிறது. திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். ஸோ ஆணி பௌர்ணமியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்யணும்.
ஆக்சுவலி ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு பெருகும். பெண்கள் உங்களுடைய கணவருடைய ஆயுள் பலம் கூடும். விரும்பிய நபரையே மணமுடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீண்ட காலமாக புத்திரப்பாக்கு இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும். கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிலிருந்து மீள்வீங்க. உணவு உடை ஆகியவற்றத்துக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது. இந்த மாதிரி பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் தான் பௌர்ணமியுடைய சிறப்புகள். இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். தெளிவாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு துலாம் ராசி நேயர்கள் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு ஆனி மாத பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியின் சகாயஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. எனவே தொழில் வளர்ச்சி மேலோங்கோ. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி கூடும். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க வழிவகுத்து கொள்வீங்க. மொத்தத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு சிறப்பாக இந்த டைம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கு. இதில் ஆனி பௌர்ணமியில் மிதுன ராசிக்கு புதன் செல்கிறாரு. அது உங்களுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் நன்மைகள் பலவும் நடைபெறும். நம்பிக்கைக்குரிய விதத்தில் நண்பர்கள் நடந்து கொள்வாங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும். பயணங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டு இந்த கிரக மாற்றத்தினால. இதை தொடர்ந்து ஆனி பௌர்ணமியில் சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு தன சப்தாதிபதியான செவ்வாய் இருக்கிறாரு. அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். இளைய சகோதரர்களோடு இணக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படுவ மாதிரி இருக்குது. மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பும் கெட்டும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் காரியங்கள் துரிதமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில் சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குறாரு. அதே நேரம் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகிறது. இது நன்மைதான். சகாயஸ்தானாதிபதியான குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதன் மூலம் பல வழிகளில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பௌர்ணமியில் கடக ராசிக்கு புதன் வருவார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது சரிந்து கிடந்த தொழில் சகஜ நிலைக்கு வரும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். வெளிநாடு தொடர்பான சிந்தனை வெற்றி பெறும். பணி ஓய்விற்கு பிறகு சிலருக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. தொழில் நடத்தக்கூடிய உங்களுக்கு புதிய கூட்டாளிகளை இணைத்து கொண்டு லாபம் குவிக்க வழிவகுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பொறுப்புமிக்க பதவிகள் கிடைக்கலாம். வியாபாரம் தொழில் புரியக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுபட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா ரோஸ். ஸோ ரோஸ் நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகும். ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கான பலன். ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலாமாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேறொரு தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.